ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட வீடியோ எதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் சரி, மதர் இன்லா டாட்டர் இன்லாக்கும் சரி, லவ்வர்ஸ்குள்ளேயும் சரி, இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ பிரச்சனைகள், ஆர்கியூமெண்ட்ஸ், சம்டைம்ஸ் டெத்துக்குள்ளே எதனால போகுது, அதை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ், இதுக்கு பின்னாடி உள்ள சைக்காலஜி என்ன, அதை பற்றி நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தெரிஞ்ச உண்மையை நல்லதை மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் ஆண்டனி. ஸோ எதனால மதர் இன்லா டாட்டர் இன்லாக்கு ப்ராப்ளம் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 2 பேர் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படும் போது அந்த 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். வெளியில் வேணால் பேசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஆர் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் மேட்ச் நடக்குது. மேட்ச் விளாடும் போது என்ன ரொம்ப சிரிச்சுக்கிட்டு கை குலுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பாராட்டிட்டு தான் இருப்பாங்க. ஸ்லெட்சிங் பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலியை பிடிச்சி திட்டுவாங்க, ஏகப்பட்ட போர் மார்க்கில் தான் இருக்கும். எதனால தான் அந்த 2 டீமும் ஒரே ஒரு கோப்பைக்காக ஆசைப்படுறாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் அம்மாவும். ஏன்னா புத்திர பாசம் அது கண்டிப்பாக இருக்க செய்யும். ஸோ 25 வருஷமா அந்த பையனை வளர்த்து கூடவே இருந்த பையன் இன்னொருத்தங்க வந்து எடுத்துட்டு போகும்போது, ஏன்னா அந்த பொண்ணு அந்த பையன் மேலே ஆசைப்படுற, அம்மாவுக்கும் அந்த புத்திர பாசம் இருக்க தான் செய்யுது. ஸோ 2 பேரும் ஒரு பையன் மேலே ஆசை இது பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த 2 பேருக்குள்ளும் மதர் இன்லா டாட்டர் இன்லாக்குள்ள சரியான ரிலேஷன்ஷிப் இருக்கவே இருக்காது. ஸோ மதர் இன்லா ஆல்வேஸ் ஏ மதர் இன்லா, ஷி இஸ் நாட் ஏ மதர். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான சொல்யூஷன் என்னன்னு நான் வேற வீடியோவில் சொல்கிறேன், எப்படி மதர் இன்லா டாட்டர் இன்லா நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எதனால இவ்வளோ சண்டைகள் வருது, ஏன் படித்தவங்க குடும்பத்துலேயும் சரி, அது பார்க்கும்போது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எமோஷன்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எமோஷன்ஸ் வந்து என்னன்னா அது லாஜிக்கலாக யோசிக்க தெரியாது, நல்லது இது கெட்டது இதுன்னு தெரியாது. அது வந்து ஜஸ்ட் இட் வில் ஃப்ளோ, அவ்வளோதான். அதே மாதிரில பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள சிஸ்டமும் வேற வேற. பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஈக்குவல் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களோட ஃபிசிக்கலாஜிக்கல் சிஸ்டம் அண்ட் சைக்காலஜிக்கல் சிஸ்டம் வேற வேற. ஏன்னா பாய்ஸ் வந்து கோல் ஓரியன்டட், கேர்ள்ஸ் ஆர் ப்ராசஸ் ஓரியன்டட். பாய்ஸ் வந்து பாடி ரிலேட்டடாக தான் ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் வந்து எமோஷன், ஆசா பாசமாக இருக்கணும், கேரி லவ் அந்த மாதிரில எமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. 2 எமோஷன்ஸும் கான்ட்ராடிக்ட். ஸோ இப்படி இருக்கும்போது பை நேச்சராகவே கான்ட்ராடிக்ஷன் இருக்கும்போது அது சரியான முறையில் அணுகலான்னா அது வந்து ப்ராப்ளமாக தான் முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.